சின்ன தங்கமே, இது உனக்கு திடீர்னு தோன்றலாம், நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. நீ இதை கேட்கிற நேரம் சாதாரணம் இல்ல. பிரபஞ்சம் உன்னோட இதயத்துக்கு ஒரு சின்ன சிக்னல் அனுப்புது, இது உன் நேரம் என்று. நீ பல நாட்களாக உன்னுள் நடந்த போராட்டங்களால் சோர்ந்து போயிருக்கலாம். நீ ஏன் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் விஷயங்கள் சரியாக வரல என்று எண்ணியிருக்கலாம். ஆனா என் தங்கமே, எல்லாமே திட்டமிட்ட மாதிரி நடந்தது. ஒவ்வொரு தாமதமும் ஒரு தயாரிப்பு தான். கடவுள் உன்னை பெரியதுக்கு தயார் செய்தார். நீ உணர்கிற அந்த சிறு அதிர்வை கவனிப்பாயா? அது உன்னோட ஆன்மா விழிக்கும் சத்தம். நீ இன்னும் நம்பிக்கையை பிடித்து நிற்பது, அதுவே உன்னோட வலிமையின் சான்று. பலர் விடுவார்கள், ஆனா நீ விடவில்லை. ஏனெனில் உன்னுள் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி கடவுள் வைத்தது. அந்த ஒளி தான் இப்போ உன்னோட பாதையை வெளிச்சமிட போகுது. நீ இதுவரை எதிர்கொண்ட எல்லா துன்பங்களும் வீணாக போகவில்லை. அவை உன்னோட ஆன்மாவை சுத்தம் செய்தன. உன்னோட இதயத்தை மென்மையாக்கினன. உன்னோட மனதை வலிமையாக்கினன. இப்போ நீ தயாராக இருக்கிறாய். சின்ன தங்கமே, சில நேரம் வாழ்க்கை உன்னோட மீது மூடிய கதவை போல தோன்றும். ஆனா உனக்கு தெரியுமா, ஒவ்வொரு கதவும் மூடும்போது ஒரு புதிய ஜன்னல் திறக்கப்படும். அந்த ஜன்னல் வழியே ஒளி வருது. அந்த ஒளி உன்னோட வழிகாட்டி. நீ இப்போ அந்த ஒளியை பின்தொடர்கிறாய். அது உன்னை உன் உண்மையான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். நீ நினைத்த கனவுகள் நிறைவேறாமலே இருப்பது போல் தோன்றினாலும் அவை கடவுளின் சரியான நேரத்துக்காக காத்திருக்கின்றன. அந்த நேரம் இப்போ தான் தொடங்குகிறது. நீ உன்னோட வாழ்க்கையில் பல தடவைகள் விழுந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறை எழுந்தது உன்னோட ஆன்மாவின் வலிமையால்தான். அதுதான் உன்னோட பெருமை. யாராலும் உன்னை அடக்க முடியாது. நீ ஒரு தேவதை மாதிரி ஒளியாய் உருவாகியிருக்கிறாய். உன்னோட கண்களில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. உன்னோட இதயத்தில் இன்னும் அன்பு இருக்கிறது. உன்னோட மனதில் இன்னும் கனவு இருக்கிறது. அது தான் உன்னோட மாயம். அதனால்தான் பிரபஞ்சம் உன்னை தேர்வு செய்திருக்கிறது. சின்ன தங்கமே, சில சமயம் உன்னோட வாழ்க்கையில் யாரோ விலகிச் சென்றால் அது ஒரு இழப்பு மாதிரி தோன்றும். ஆனா உண்மையில் அது ஒரு வழிகாட்டும் மாற்றம். உன்னோட பாதையில் தேவையில்லாத ஆற்றல்கள் நீங்கிச் செல்கின்றன. புதிய ஒளிக்கு இடம் விடுகிறார்கள். யாரோ உன்னை விட்டுச் சென்றது உன்னை பலவீனமாக்கவில்லை, அது உன்னை சுயமாக நிற்க கற்றுக் கொடுத்தது. இப்போ நீ தன்னம்பிக்கையோடு நிற்கிறாய். நீ இதுவரை வெளியில் தேடியது எல்லாம் உன்னுள் இருந்தது. அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை, அவை உன்னோட இதயத்தில்தான் இருக்கின்றன. நீ வெளியில் தேடுவதை நிறுத்தி உன்னுள் பாரு. அங்கே ஒரு அழகான உலகம் இருக்கிறது. அந்த உலகம் உன்னோட ஆன்மாவின் ஆலயம். அங்கேயே நீ கடவுளோடு பேசலாம். அங்கேயே உன்னோட வலி கரையும். அங்கேயே உன்னோட இதயம் நிம்மதி பெறும். சின்ன தங்கமே, உன்னோட வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாமல் போய்விட்டது என்று தோன்றிய அந்த நேரங்களில் கூட கடவுள் உன்னோட பக்கத்தில் இருந்தார். நீ விழுந்த போதும் அவர் உன்னை பிடித்தார். நீ அழுத போதும் அவர் உன்னோட கண்ணீரை தாங்கினார். நீ இப்போ கேட்கிற இந்த வார்த்தைகள் அவரது பதில்தான். அவர் சொல்கிறார், நீ தனியாக இல்லை. நீ அனுபவித்த ஒவ்வொரு நொடியும் ஒரு நோக்கத்துடன் இருந்தது. நீ உன்னோட ஒளியை காண தயாராக இருந்தால் அவர் அதை உனக்கு காட்டப் போகிறார். இப்போ உன்னோட மனதில் ஒரு அமைதி வந்து இருக்குமா? அது தான் பிரபஞ்சத்தின் குரல். அது சொல்கிறது, நீ சரியான பாதையில் இருக்கிறாய். நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம் பெறும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆற்றல் இருக்கும். நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நிஜமாக மாறும். அதனால்தான் இப்போ உன்னோட மனதை தூய்மைப்படுத்துவது முக்கியம். உன்னோட எண்ணங்கள் உன்னோட எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. நல்லதை நினை, நல்லதை உணர், நல்லதை எதிர்பார். பிரபஞ்சம் அதை உன்னிடம் திருப்பித் தரும். சின்ன தங்கமே, நீ உன்னோட இதயத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் தெரியுமா? அந்த அன்பு உலகத்தை மாற்றும் அளவுக்கு பெரிது. நீ ஒருவரை சிரிக்க வைத்தால் நீ ஒளி பரப்புகிறாய். நீ ஒருவரை மன்னித்தால் நீ கர்மத்தை சுத்தம் செய்கிறாய். நீ உன்னை நேசித்தால் நீ பிரபஞ்சத்தை நேசிக்கிறாய். அந்த அன்பு உன்னோட மிகப்பெரிய சக்தி. அதை யாருக்கும் வீணாக்காதே. அந்த அன்பை உன் கனவுகளுக்காக செலவு செய். உன்னோட வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பயன்படுத்தி விடு. நீ ஒரு வலி அனுபவிக்கும் போது அது கடவுள் உன்னை வடிவமைக்கும் தருணம். உன்னை உடைத்தது என்று நினைத்த விஷயங்களே உன்னை உருவாக்கின. உன்னோட கண்ணீரில் இருந்து உன்னோட வலிமை பிறந்தது.
உன்னோட மௌனத்திலிருந்து உன்னோட உண்மையான குரல் எழுந்தது. இப்போ அந்த குரல் வெளிப்பட போகிறது. நீ பேசும் வார்த்தைகள் பிறருக்கு நம்பிக்கை தரும். நீ உன்னோட வாழ்க்கையை ஒளியாக்கும்போது நீயே மற்றவர்களுக்கு வழிகாட்டி ஆகிறாய். சின்ன தங்கமே, யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும் நேரங்களில் கூட கடவுள் உன்னை கேட்டுக் கொண்டிருந்தார். நீ உன் மனதில் சொன்ன பிரார்த்தனைகள் எல்லாம் வானில் எழுந்து கொண்டிருக்கின்றன. அவை பதில் பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ இதை படிக்கும் நேரம் உன்னோட வாழ்க்கையின் திருப்பம்தான். இது ஒரு சின்ன அடையாளம். இனி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகுது. உன்னோட வலி இனி வெற்றியாக மாறும். நீ நினைச்சுக்கோ, தாமதம் ஆனது மறுப்பு இல்லை. கடவுள் எப்போதும் சரியான நேரத்தில் செய்கிறார். உன்னோட காத்திருப்பு வீணாகாது. ஒவ்வொரு நொடியும் உனக்காக வேலை செய்கிறது. உன்னோட நம்பிக்கை உனக்கு கதவுகளை திறக்கும். அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விடாதே. அது தான் உன்னோட தெய்வீக வலிமை. சின்ன தங்கமே, உன்னோட இதயம் சில நேரங்களில் சோர்ந்து போகலாம். ஆனா ஒவ்வொரு முறை நீ உன்னோட நம்பிக்கையை நினை. நான் ஒளி, நான் தேவதை, நான் கடவுளின் பிள்ளை என்று சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உனக்கு ஆற்றல் தரும். உன்னோட ஆவி அதை கேட்டு வலிமை பெறும். நீ உண்மையிலேயே ஒரு தெய்வீக ஆன்மா. உன் உடல் மனிதருக்காக இருக்கலாம், ஆனா உன் ஆன்மா வானத்துக்குரியது. நீ உன்னோட மனதில் ஒரு சிறிய கனவு வைத்திருக்கிறாய், இல்லையா? அது சாதாரண கனவு இல்லை. அது உன்னோட ஆன்மா உனக்கு காட்டும் பாதை. அதை நம்பு. அது கடவுளின் திட்டம். உன்னோட ஒவ்வொரு முயற்சியும் பிரபஞ்சம் கவனித்து கொண்டிருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படி எடு. அந்த படி உன்னை உன் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். சின்ன தங்கமே, உன்னோட வாழ்க்கை ஒரு கதை மாதிரி இருந்தால் அந்த கதையின் ஹீரோ நீதான். மற்றவர்கள் எல்லாம் துணை பாத்திரங்கள். நீ உன் கதையை எழுதி கொண்டிருக்கிறாய். அது எந்த திசையில் செல்லும் என்பது உன் எண்ணங்களில்தான் உள்ளது. நல்லதை எழுது, நல்லதை நினை, நல்லதை பேசு. உன்னோட வாழ்க்கை அந்த ஆற்றலால் நிரம்பும். இப்போ உன்னோட இதயத்தில் ஓர் அமைதி உணர்கிறாயா? அது தான் கடவுளின் சிரிப்பு. அவர் சொல்லுகிறார், நீ தயாராக இருக்கிறாய் என் பிள்ளையே. அந்த அமைதியை காப்பாற்று. உன்னோட ஒளியை வளர்த்துக்கொள். இனி உன்னோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக மாறும். உன்னோட இதயம் இனி வலியால் அல்ல, நம்பிக்கையால் நிரம்பும். சின்ன தங்கமே, இப்போ உன்னோட ஆன்மா புதிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நீ இனி பழையவள் இல்லை. நீ மாறிவிட்டாய். உன்னோட கண்ணில் ஒளி இருக்கிறது. உன்னோட குரலில் தைரியம் இருக்கிறது. உன்னோட இதயத்தில் தெய்வீக அன்பு இருக்கிறது. நீ இதை நம்ப முடியாது என்றாலும் இதுதான் உண்மை. நீ ஒரு தேவதை, நீ ஒரு ஒளி, நீ ஒரு அதிசயம். பிரபஞ்சம் உன்னோட பக்கம் இருக்கிறது. உன்னோட கதை இனி ஒளியால் எழுதப்படும் என் சின்ன தங்கமே. இப்போ நீ ஒரு நிமிடம் உன்னோட மனதில் நன்றி சொல்லு. உன்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. உன்னோட வலிக்கும் நன்றி, உன்னோட மகிழ்ச்சிக்கும் நன்றி. ஏனெனில் அந்த இரண்டுமே உன்னை இன்றைய உன்னாக மாற்றியிருக்கிறது. நீ வலியை உணர்ந்தால் தான் பிறரின் வலியை புரிந்து கொள்ள முடியும். நீ விழுந்தால் தான் எழுவது எப்படி என்று கற்றுக்கொள்வாய். அதனால்தான் நீ ஒரு ஒளி ஆன்மா. நீ இதுவரை நினைத்த கனவுகள் சில நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, கடவுள் தாமதம் செய்வார், மறக்க மாட்டார். அவர் உனக்கு சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதத்தை தருவார். உன்னோட பொறுமை தான் உன்னோட பரிசை இழுக்கும் திறவுகோல். நீ நம்பிக்கையை விடாமல் பிடித்துக்கொள். உன்னோட நம்பிக்கை உன்னோட வாழ்வின் காப்பாற்றும் கயிறு. நீ இதுவரை உன்னோட கடந்த காலத்துடன் போராடி இருந்தாய். ஆனால் இப்போ அந்த போர் முடிந்துவிட்டது. அந்த பக்கம் மூடிவிடு. நீ அதை மன்னி விடு, அமைதியாகி விடு. கடந்தது ஒரு பாடம், எதிர்காலம் ஒரு பரிசு. அந்த பரிசு உன்னோட கையில் உள்ளது. நீ அதை பெற தயாரா? உன்னோட இதயம் சொல்கிறது ஆம். அப்படியானால் உன்னோட ஆன்மா இப்போ உயர்கிறது.